ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்னோடய சின்ன சின்ன ரொட்டீன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் ரொட்டீன் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேர் மோட்டிவேட் ஸ்பீச் மாதிரி உள்ள வீடியோஸ் போடுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சில பேர் எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி அது சம்மந்தமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் எல்லாருக்கும் திருப்திப்படுற மாதிரி மாற்றி மாற்றி ஒரு சில அந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டால் தான் எல்லாருக்குமே திருப்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட ரொட்டீன் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாம்பன் பாலத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளையும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் நம்மளோட காலையில் 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு நம்ம வேலை ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு பிறகு காலையில் பார்த்திங்கன்னா, இது வந்து ஆடி வெள்ளிக்கிழமை எடுத்தது. அதாவது 3வது வெள்ளிக்கிழமை இப்போ போச்சுல்ல, இந்த வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வந்து கதவை திறந்து பார்த்தா அழகாக வந்து கன்றுக்குட்டி பால் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ பக்கத்தில் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது வாயெல்லாம் பாருங்களேன், பால் குடிச்சு அப்படியே நுரையாக இருந்துச்சு. அதாவது சரி, நான் வேகமாக போய் மொபைலை எடுத்து வீடியோ எடுத்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி, நம்மளோட வியூவர்ஸ் பார்த்து இதை அனுபவிக்கட்டுமேன்னு ஷேர் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா, ஒரு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பார்க்குறங்க அந்த ஒரு கட்ரா சட்டியில் அரிசி போட்டு வச்சிடுறாங்க. குருவி, காக்கா, அணில் அந்த மாதிரி எது எது வேணுமோ அது அழகாக சாப்பிட்டுட்டு போகுது. பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்காங்க. அது குடிச்சிச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அணில்லாம் பயமே இல்லை, அது நல்லா பழகிருச்சு போல். அதனால் பயம் இல்லாமல் அவங்க பாட்டில் பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கறாங்க. அம்மா வீட்டில் இருந்து வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா, உடம்பெல்லாம் சரியான வலி. ஏன்னா தொடர்ந்து நம்ம அதிகமாக அங்கே வேலை பார்த்துட்டே இருந்ததுனால சரின்னு முருங்கைக்கீரை தொடர்ந்து ஒரு 2 நாள் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து முருங்கைக்கீரை அம்மா நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சு தந்தாங்க, வேக வச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த சாறுமே கொஞ்சம் குடித்த பிறகு கொஞ்சம் அந்த பேக் பெயின்லாம் ரொம்ப நல்லா கேட்டுச்சு. நண்டு வந்துச்சு. அன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா நண்டு தான். நண்டு வந்து ஏற்கனவே நான் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கீங்க, எப்படி குழம்பு வச்சது என்னங்கிறதுனால. அதனால் நான் அதை ஷேர் பண்ணலை. சின்னது எப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அது காலையெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். சரியான வாள். இது நவாப்பழம் சீசன். எல்லாருக்குமே நவாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே பக்கத்தில் அப்படி பறித்து சாப்பிட்ற தூரத்தில் கிடந்துச்சு. ஆனாலும் கீழே பழுத்து விழுகிறது தான் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல பழமாகவும் இருக்கும். நம்மளாம் பறித்து சாப்பிட்றத விட மண்ணுக்குள்ளே விழுந்தால் அப்புறம் திருப்பி அதை எடுத்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு பதிலாக அந்த தென்னை ஓலையெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அதிலையே விழுந்து அதை நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு வீட்டில் வச்சுருந்தாங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் பார்த்திங்களா, அப்போ பக்கத்தில் இருந்துச்சு. அதோட போயிட்டு கொஞ்சமாக பெருக்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா, பாம்பன் பாலத்தில் உள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் அட்டாச் பண்ணியிருப்பேன். எப்படி மாதிரியான மிஷினெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதை நம்ம நேரடியாக போய் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒரு தடவை போயிருந்தேன், நல்லா இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம அந்த பாலத்தில் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அந்த இதுவுமே வந்து அதுக்கு தேவையான ஏதோ ஒரு திங்ஸை அழகாக உள்ளே கொடுத்து அந்த ஷீட் மாதிரி கொடுத்து அது அவ்வளவு திக்னஸ்ஸாக அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் வெயிட்டாக இருக்குது. அதை வந்து அவ்வளோ அழகாக அந்த மிஷின் வந்து ரோல் பண்ணி எப்படி அழகாக கொடுக்குது பாருங்கள். இது நான் எடுக்கலை, என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நைட்டு டயத்தில் நடந்த ஒர்க் இதெல்லாமே. ஒரு ஊரையே இணைக்கிறது தானே பாம்பன் பாலம். அது வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன ப்ராசஸ்ஸு ராத்திரி பகலாக எவ்வளவு வேலைகள், அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது. எவ்வளோ அழகாக அது மடித்து சூப்பராக கொடுக்குது. டே அண்ட் நைட்டாக அங்கே ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் அடுத்து வந்து ட்ரெயினெல்லாம் வந்து விட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க.
அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு. ட்ரெயினுமே வந்து சும்மா உடனே ஒரு என்ஜினை மட்டும் ஃபஸ்ட்டு விட்டு பார்க்குறாங்களாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி 2, 3 கேரேஜில் வந்து பெரிய பெரிய இந்த ஜல்லிக்கல் அதெல்லாம் வந்து லோடுக்காக அந்த பாலத்தில் போட்ட போல்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, செட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து அந்த 2, 3 பெட்டியில் வந்து பாருங்கள் லோடு அந்த கல்லுகளை ஏற்றி அதை வெயிட்டை ஏற்றி குறிப்பிட்ட ஸ்பீடில் மாற்றி ட்ரையல் பார்த்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன், புதுசாக உள்ள சப்ஸ்கிரைபருக்காக. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸருக்கு வந்து டிரைவராக இருக்காங்க இப்போதைக்கு. அதனால் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரெயினில் போகிறதுனா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலேயுமே இந்த பாம்பன் பாலத்தில் போகிறது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். எத்தனை பேர் இதில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகாத ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாகவே வரலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய நைட்டு ரொட்டீன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாளாக இப்படி தான் நான் வந்து என்னோடய ரொட்டீனை நானே மாற்றிக்கிட்டேன். சின்னது எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்கிதுன்னு பாருங்கள். வெளியில் பூனை குட்டி குட்டியாக 1, 2 வந்து நிற்கிது. அதை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிகிட்டு இருந்துச்சு. அது மழலையாக பாடுற பாட்டை அவங்களுக்காக பேக்ரவுண்டில் காட்டலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பக்கத்தில் டிவி ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் சரி டிவி சவுண்டை கட் பண்ணிவிட்டு அதை எடுக்க முடியல. சாரி. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கே அப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிச்சு எப்பயும் போல் என்னோடய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போய் அங்கே உள்ள வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் நம்ம பகல் வீட்டுக்கு வர மாதிரி ஈவினிங் டயத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நைட் டயத்தில் டிவி பார்த்துக்கிட்டே அம்மா சீரியல் பார்ப்பாங்க எங்கள் அம்மா. அதில் கிடைக்கிற அந்த ஒரு 2 மணி நேரம் கேப்பில் பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் கேப்பில் தான் இப்போ இந்த ஓலை வர்றது, பாய் முடையிறது இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் நான் பார்க்குற மாதிரி மாறிடுச்சு. முன்னாடி பகலில் கொஞ்சம் டைம் கிடைக்கும், அந்த டயத்தில் பண்ணுவேன். இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணி நைட்டுக்கு அதை மாற்றிக்கிட்டேன். இது வந்து அந்த ஓலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பகலைக்கு பாய் முடையிறதுக்கு திருப்பி மறுநாள் பாய் முடையிறதுக்கு நைட் டயத்தில் நமக்கு சரியாக வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, எப்படி உங்களால் எல்லா வேலைகளையுமே அடுத்தடுத்து பண்ண முடியுது அப்படின்னா, நம்மளாலையும் அதாவது நான் சொல்கிறது தான் எப்பயுமே நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா முடியும், முடியாது நினச்சா நம்மளால் முடியவே முடியாது. நமக்கு என்ன தான் டயர்ட்னஸ் இருந்தாலும் சோர்வுகள் இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டோம்னா அப்படின்னா நமக்கே நம்மளை பூஸ்டப் பண்ண மாதிரி ஆயிரும். அதே மாதிரி தான் ஓகே கொஞ்ச நேரம் அதுக்காக நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் எதுவுமே பண்ணாமல் நம்மளோட ஹெல்த்தை பார்க்காம இல்லை, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். எதுவுமே கொஞ்சம் நேரம் தான். பகல் ஃபுல்லாக நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தூங்கிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ரெஸ்ட் கிடையாது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சோர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படி படுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்னவோ ரொம்ப சோர்வாக இருக்கும். ஸோ எப்பயுமே அடுத்தடுத்து எதனாலும் என்னோடய வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். மனசையும் உடம்பையும் எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. குப்பை தொட்டி மாதிரி நம்ம எதுனாலும் சரி நடந்த விஷயங்களையும் நடக்க போகிற விஷயத்தையும் யோசித்து இப்போ உள்ள காலத்தை நம்ம வீணாக்காமல் நம்மளோட லைஃப் எதனாலும் ஒரு கட்டத்தில் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.